ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி நிறைய காய்ச்சிருக்குங்க. இவங்க பூ வச்சுருக்கு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பழுப்பு விழுந்துருச்சு. அது இல்லாமல் காய்கள்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் கீரைன்னு சொல்லியிருந்தாங்க. கீரை நல்லா சூப்பராக வளருதுங்க. பொன்னாங்கண்ணி கீரையும் வளர்ந்துருச்சு. இதில் வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி நல்லா சூப்பராக வளருதுங்க. கிள்ளி விட செடி நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்துருச்சு. ஒரு கட்டு கீரை வேஸ்ட்டு. என் பாப்பு குட்டியோட விளையாட்டு ஜாமான் இங்கெல்லாம் நடக்குது. அம்மா சாமி. அடுத்து வந்து என்னன்னு பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்களா, கரும்பு செடி வந்து சூப்பராக இருக்குங்க. ஐயோ, பார்த்தீங்களா, நல்லா கரும்பு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா செர்ரி பழம் 50 ரூபாங்க. மீஷோவில் வாங்கினது தான். இங்கே பார்த்தீங்களா சிகப்பு கலர் வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பேஷன் ஃப்ரூட் கொடியும் நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து பார்த்தோங்கன்னா முள் காலிலே குத்திருச்சு. இங்கே பார்த்தீங்களா, கோகோ பிட் போட்டுட்டு ஒரு பாட்டில் கொஞ்சமாக புதினா வச்சுருந்தோங்க. அதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. அது வச்சுருக்கிற ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புட்டுக்குண்டாங்க. இது வேஸ்ட்டாக போச்சு அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே துளசி சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்களா கனகாமரம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் சுண்டக்காய் பூ எத்தனை பூ வச்சுருக்குன்னு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு செடி இங்கே பாருங்கள், செவ்வந்தி செடிங்க. ஒயிட் கலர் பூன்னு நினைக்கிறேன். நிறையா மொட்டு வச்சுருக்குங்க. இப்படி பார்த்திங்களா. அடுத்து வந்து இது வந்து ஒரு வெண்டைக்காய் செடி. பூ வைக்கிது, ஆனால் கொட்டிடுதுன்னு நினைக்கிறேன். காய் இருக்கா? ஐயோ, காய் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பச்சை கலர் வெண்டைக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இதில் காய் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஓ மை காட். ஐயோ, நான் போட்ட கத்திரிக்காய் செடி விதையில் ஒரு பூ எப்படியோ மிஸ் ஆகி காய் பிடிச்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ குச்சி வந்து பதியம் போட்டு வந்து சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இதுவும் பாருங்கள் வளர்ந்துருச்சு. இடையில வந்து ஒரு சீத்தாப்பழக்கன்று, ஒரு தக்காளி பழம், இதுலேயும் சீத்தாப்பழம். இது சீத்தாப்பழமாக என்னன்னு தெரில. என்ன தெரியுங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் வந்து நிறையா இந்த செடி வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த ரணகல்லி பிளான்ட் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இது அங்கே ஒன்று இருக்குது, இது அங்கிட்டு ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள், இது அங்கே ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா. ஐயோ, இலையெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. போங்க, இது இலை எடுத்து வச்சா இன்னும் ஒரு 2-3 இலை வந்துடும். அதுலேயுமே இப்போவே ஒரு குருத்து வந்துருச்சு குட்டியாக. நெக்ஸ்ட்டாலே போது வந்துடும். மண்ணில் கரெக்டாக வைக்கணும். இந்த பன்னீர் ரோஸ் தாங்க இன்னும் வரவே இல்லை. இதில் கூட நிறைய மொட்டுக்கள்லாம் வச்சு நிறைய பூத்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த முல்லை செடி நல்லா வருது. ஒரு பிரண்டை இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்களா, ஜாதி முல்லை நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க 2 செடியுமே. இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தை வந்து சென்டராக இதோட விழுதுகளை உடச்சிட்டுட்டோங்களா நம்ம. அதனால் வந்து கிளைகள் வந்து எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த இடம் தான், இதுதான் இதோட சென்ட்ரு. இதை நான் இந்த இடத்துல உடச்சதுமே இந்த பக்கமும் க்ராஸாக வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த பக்கமும் க்ராஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இதிலலாம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், கதம்ப முல்லை அப்படியே கொத்தாக மொட்டு வச்சுருக்குதுங்க. பாருங்கள்,
நான் பொறிச்சிட்டேன் காலையிலேயே. பாப்பாவுக்கு பூ கட்டி காலையில் வச்சுட்டேங்க. ரோஸ் எல்லாம் மொட்டு வச்செல்லாம் பொறிச்சிட்டேங்க. சாயங்காலம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், திராட்சை கொடி வந்து நல்லா நாங்கள் இதில் ஏற்றி விட்டுட்டோம். நாங்கள் இங்கே தான் உட்காந்து பாத்திரம் கழுவுவோம். இதுதான் வந்து நாங்கள் உட்காந்து பாத்திரம் கழுவுற இடம். நாங்கள் வந்து இங்கே தான் உட்காந்து பாத்திரம் கழுவி இந்த தண்ணி தான் எங்களுக்கு வந்து ட்ரைனேஜே தேவையில்லைங்க. பெருக்காமங்க தான் எங்களோட ட்ரைனேஜ். பார்த்திங்களா? நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஐயோ, நீங்கள் பாருங்கள், பப்பாளி பழம், பப்பாளி காய். இங்கே பாருங்கள், பழுக்கவே மாட்டேங்குதுங்க. நானும் பாருங்கள் சுண்ணாம்பெல்லாம் தடவி வச்சுருக்கேன், பழுக்கவே மாட்டேங்குது. எப்போ பழுக்கும்னு தெரியல. மைசூர் மல்லி இங்கே பாருங்கள், இது காஞ்சி போச்சுங்க. மொட்டுக்கள் வந்து காஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. இங்கே பார்த்திங்களா, மஞ்சள் கலர் கனகாம்பரம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இங்கே இருக்க கரும்பு செடி வளர்ந்துருச்சு, வெண்டைக்காய் செடி வளர்ந்துருச்சு. இதில் ஒரு சிகப்பு வெண்டைக்காய், இங்கே ஒரு மஞ்சள் கலர் ரோஸ் பாருங்க. எல்லாமே சூப்பராக வந்துச்சுங்க. சேத்துக்குள்ளார போகணுன்னாலே சிரமம். சிகப்பு கலர் புளிச்சக்கீரை, சிகப்பு கொய்யா. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன முருங்கை குச்சி வச்சுருக்கேன். துளிர் விட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிற கீரை தாங்க. இங்கே பார்த்திங்களா, இது குத்துச்சம்பருத்திங்க. ஏகமாக போயிடுச்சு, பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக பூ பூக்குதுங்க. இங்கே பாருங்கள், செவ்வாழை கன்று. இது நாங்கள் துணி துவைக்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயே வழி பண்ணியாச்சு. காலையில் இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். வழி இருக்குது, எப்படி வைக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மாதுளம் செடி வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், சேப்பக்கிழங்கு, பாதாணிக்காய் மரம் சூப்பராக வந்துருச்சுங்க. இது வந்து பட்டர் பழம். இங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த பக்கத்துலேயே வந்து இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து முருங்கை கன்று வைக்கலாம், முருங்கை மரம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கோங்க. அப்புறம் வந்து இது என்ன செடி, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கா தெரில, வந்தால் தான் தெரியும். இங்கே பாருங்க, பெருக்காங்க. இங்கே பாருங்க, சுற்றி பெருக்காந்தாங்க அங்கே ஓடுது. போகிறக்கே வழி இல்லை. மாங்காய் கன்று பாருங்க. அம்மா சாமி.